நண்பர்களே, இன்றைய டெக் நியூஸ்ல விவோவோட X50 சீரிஸ் மொபைலை கூடியவிரைவில் இந்தியாவில் அறிமுகப்படுத்த போறாங்க. அதே மாதிரி உலகத்திலே ஃபர்ஸ்ட் மொபைல் சார்ஜர், ஃபாஸ்ட் சார்ஜர் 120 வாட்ஸ் சார்ஜரை வந்து இந்தியாவில் அறிமுகப்படுத்த போறாங்க. அதே போல டெக்னோ ஸ்பார்க் 5 ப்ரோ மொபைல் வந்து வெற்றிகரமாக இந்தியாவில் லான்ச் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி ஏராளமான டெக் நியூஸுடன் இந்த வீடியோவில் நம்ம பயன் பண்ணுவோம். அதுக்கு இந்த வீடியோவை முதல்ல இருந்து கடைசிக்கு நீங்க வாட்ச் பண்ணுங்க. அப்பதான் 6 வருஷம் முடியும் தெரிஞ்சுக்க முடியும், பயன் பெற முடியும், பலன் பெற முடியும். என் பேர் சையத், நீங்க பார்க்குற சேனல் தமிழ் டெக் ஜிஞ்சர். வாங்க முழுமையான வீடியோக்குள்ள போலாம். டெக் நியூஸ்ல முதல்ல நம்ம பார்க்க போகிறது விவோட X50 சீரிஸ் மொபைலை வெற்றிகரமாக இந்தியாவில் லான்ச் பண்ண போறாங்க. ஜூலை 16 இந்த லான்ச்சிங் நடக்க போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. 2 மாடல்கள் வருது, விவோட X50 Pro, X50 Pro Plus. இந்த ஒரு மாடலில் வந்து உங்களுக்கு 5G சப்போர்ட் கொண்டு தான் இருக்க போகுது அப்படின்னு இருக்காங்க. இதில் ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா AMOLED டிஸ்பிளே, அதுக்கப்புறம் Snapdragon சிப்செட், அதுக்கப்புறம் Android 10, அதுவும் அவங்க சொந்த OS ஆன FunTouch OS மூலமா Android 10, இந்த மாதிரி ஏராளமான வசதிகள் இந்த விவோட X50 சீரிஸ்ல நீங்க எதிர்பார்க்க முடியும். ஸோ ஜூலை 16 நீங்க வெயிட் பண்ணீங்கன்னா முழுமையான விவரங்கள், அதோட உண்மையான விலை என்ன அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கலாம். உலகத்திலே ஃபாஸ்ட் சார்ஜரை வந்து விவோ சப்ரண்டான IQO வந்து லான்ச் பண்ணிட்டாங்க. 120 வாட்ஸ் கொண்ட இந்த சார்ஜரை வந்து எந்த மொபைலும் நீங்க பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 4000 mAh பேட்டரி கொண்ட ஒரு மொபைலில் 5 நிமிஷத்துல 50% வந்து நீங்க சார்ஜ் பண்ண முடியும் அப்படின்னு இருக்காங்க. அதாவது 5% 50% சார்ஜ் பண்ண முடியும்னா 15 நிமிஷத்துல உங்களுக்கு ஒரு ஃபுல் சார்ஜ் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி விவோ தரப்புல இருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கு. அதுவும் அவங்களோட சப்ரண்டான IQO வந்து தெரிவிச்சிருக்காங்க. இந்த சார்ஜர் வந்து எல்லா மொபைல்களையும் நீங்க பயன்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனாலும் ஓப்போ தரப்புல இருந்து 125 வாட்ஸ் சூப்பர் சார்ஜர் கூடிய விரைவில் நீங்க எதிர்பார்க்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது அதிகமாக நீங்கள் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க, டெக்னோ ஸ்பார்க் 5 ப்ரோ. இந்த மொபைல் வந்து வெற்றிகரமாக இந்தியாவில் லான்ச் ஆயிருக்கு. ஸோ இந்த மொபைலை பொறுத்த வரைக்கும் MediaTek சிப்செட்டை வந்து பயன்படுத்துறாங்க. குவாட் ரியர் கேமரா, 16 மெகா பிக்சல் கேமரா, Android 10 வருது. அதுவும் அவங்க சொந்த OS-ஆன HiOS மூலியமா வந்து Android 10 வருது. ஸோ இதில் வந்து 4GB RAM, 64GB இன்டர்னல் ஸ்டோரேஜ். ஸோ இந்தியாவில் இதோட விலை என்ன அப்படி பார்த்தீங்கன்னா 10,500 ரூபாய்க்கு சேல் பண்ணுறாங்க. ரொம்ப நாளைக்கு முன்னாடி ரெட்மியோட இயர்பட்ஸ் எஸ் அப்படிங்கிற ஒரு வயர்லெஸ் இயர்ஃபோனை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதை தொடர்ந்து இப்போ ஷாமி வந்து ட்ரூ வயர்லெஸ் இயர்ஃபோன், அவங்களும் ஒரு வயர்லெஸ் இயர்ஃபோனை வந்து இந்தியாவில் அறிமுகப்படுத்த போறாங்க. ஜூலை 15 வந்து அறிமுகப்படுத்த போறாங்க. ஸோ இதோட விலை என்னவா இருக்குன்னா 4,500 ரூபாய்க்கு நீங்க எதிர்பார்க்கலாம் ஷாமியோட ட்ரூ வயர்லெஸ் இயர்ஃபோன். அடுத்த நம்ம பார்க்க போகிறது ஃபிட்பிட் தரப்புல இருந்து ஃபிட்பிட் சார்ஜர் 4 அப்படிங்கிற ஒரு டிவைஸை ஏப்ரல் மாதம் இந்தியாவில் அறிமுகப்படுத்துறாங்க. இப்போ அந்த டிவைஸ்க்கு வந்து உங்களுக்கு புதிய அப்டேட் கொடுக்க போறாங்க. அதில் 2 முக்கியமான விஷயங்கள், GPS இம்ப்ரூவ்மெண்ட், இன்னொன்று பார்த்தீங்கன்னா வேக் அலாரம். ஸோ இந்த 2 விஷயங்களையும் இனி வரக்கூடிய நாட்களில் இந்த அப்டேட் மூலியமா நீங்கள் பெற முடியும். அதே போல இந்த ஃபிட்பிட் சார்ஜர் 4க்கு வந்து என்ன விலை நிர்ணயிச்சாங்கன்னா 14,999 ரூபாய்க்கு உங்களுக்கு நிர்ணயிச்சிருக்காங்க. இதில் முக்கியமான விஷயங்கள் என்னன்னா 7 நாளைக்கு வரைக்கும் உங்களுக்கு பேட்டரி லைஃப் இருக்கு. அதே மாதிரி GPS செம்மையாக ஒர்க் ஆகும் அப்படின்னு இருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு 24/7 ஹார்ட் ரேட் மானிட்டரிங் ஃபீச்சரும் இந்த ஃபிட்பிட் சார்ஜர் 4ல இருக்கு. ஸோ நீங்கள் இந்த ஃபிட்பிட் சார்ஜர் 4 பயன்படுத்துகிறீங்கன்னா உங்களுடைய டிவைஸ்க்கு ஒரு புதிய அப்டேட் காத்திருக்கு. நம்ம பார்க்க போகிறது ரெட்மி தரப்புல இருந்து ரெட்மி நோட் 9 மொபைலை வந்து உலகம் முழுக்க அறிமுகப்படுத்துறாங்க. பட் இந்த மொபைலை இந்தியாவில் முழுமையாக அறிமுகப்படுத்தல. இப்போ வந்து இதை அறிமுகப்படுத்த போறாங்க ஜூலை 20, 2020. இந்த மொபைல ஹைலைட்டான விஷயங்கள் என்ன பார்த்தீங்கன்னா MediaTek சிப்செட்டை வந்து நீங்க எதிர்பார்க்கலாம். இதே நேரத்தில் 5020 mAh பேட்டரி, 18 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜர், அதே மாதிரி 2 வேரியன்ட்ல ரேம்பும், அதே மாதிரி 2 வேரியன்ட்ல ஸ்டோரேஜ், 3GB RAM, 64GB இன்டர்னல் ஸ்டோரேஜ், 4GB RAM, 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ். ஸோ இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் எல்லாம் இந்த ரெட்மி நோட் 9ல இந்தியாவில் லான்ச் பண்ணும்போது எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. பட் ஜூலை 20 வரைக்கும் நீங்க பொறுத்திருந்து பார்க்கணும். அடுத்து நம்ம பார்க்க போறது கூகுளோட தரப்புல இருந்து கூகுள் ஃபார் இந்தியா 2020 லைவ் ஸ்ட்ரீம் ஈவெண்ட் வந்து நடந்தது இந்தியாவில். அப்போ வந்து நிறைய திட்டங்களை வந்து எஜுகேஷனுக்காக அறிமுகப்படுத்துறாங்க. அதுல குறிப்பா பார்க்க வேண்டியது கூகுள் வந்து CBSE போர்டோட வந்து பார்ட்னர்ஷிப்பை வச்சு கிட்டத்தட்ட 1 மில்லியன் டீச்சருக்கு வந்து ஆன்லைன் கிளாஸஸ் வந்து கொடுக்க போறாங்களாம். அதே நேரத்தில் $1 மில்லியன் வந்து டீச்சர் ட்ரைனிங்காக வந்து ஸ்பெண்ட் பண்ண போறாங்களாம். இது மட்டும் இல்லாமல் 4 முக்கியமான விஷயங்களுக்காக கிட்டத்தட்ட $10 பில்லியன் வந்து இன்வெஸ்ட் பண்ண போறாங்களா இந்தியாவில். அதுவும் 5 வருஷத்துலேருந்து 7 வருஷத்துக்குள்ள இந்த சம்பவம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து கிட்டத்தட்ட இந்தியாவோட மதிப்பு படி பார்த்தீங்கன்னா 75,000 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ண போறதாக கூகுள் தரப்புல இருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த திட்டங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா முழுக்க எஜுகேஷனுக்காகவே அப்படிங்கிற மாதிரி இருக்கு. கண்டிப்பா கூகுள் மட்டும் இல்லைங்க, ஆல்ரெடி ஃபேஸ்புக்கும் என்ன பண்ணிருக்காங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 40,000 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஆன்லைன் மூலியமா வந்து நாங்களும் ட்ரைனிங் கொடுக்க போறோம், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நாங்களும் இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம் அப்படின்னு ஃபேஸ்புக்கும் முன் வந்திருக்காங்க. இப்போ கூகுள் வேற என்னென்ன கம்பெனிலாம் வரப்போகுது அப்படின்னு தெரியல. எஜுகேஷனுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. வரவேற்கத்தக்கது, வாழ்த்துக்கள். அடுத்த நம்ம பார்க்க போகிறது விவோ தரப்புல இருந்து விவோ TWS நியோ ட்ரூ வயர்லெஸ் இயர்ஃபோனை வந்து இந்தியாவில் அறிமுகப்படுத்த போறாங்க ஜூலை 16. அதே ஜூலை 16 தான் விவோ என்ன பண்ணிருக்காங்கன்னா விவோட X50 சீரிஸ் மொபைலை வெற்றிகரமாக லான்ச் பண்ண போறாங்க. ஒரே ஈவெண்ட்ல இந்த ட்ரூ
வயர்லெஸையும் லான்ச் பண்ணுவாங்க அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் 5.2 இருக்குது உங்களுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக உங்களுக்கு அந்த இயர்பட்ஸ் மூலியமாக உங்களுக்கு 4.5 ஹவர்ஸ் வந்து ரன் பண்ண முடியும் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சார்ஜிங் கேஸ் மூலியமாக 22 மணி நேரம் வந்து நீங்கள் பயன்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஏராளமான வசதிகள் கொண்ட இந்த விவோவோட TWS நியோ ட்ரூ வயர்லெஸ் இயர்ஃபோன் ஜூலை 16 நீங்கள் எதிர்பார்க்கலாம். அடுத்த நம்ம பார்க்க போகிறது அமேஸ்ஃபிட்டோட ஒரு புதிய வாட்ச் வந்து இந்தியாவில் அறிமுகப்படுத்த போகிறாங்க. இதோட டீசர் பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். அமேஸ்ஃபிட் எஸ் லைட் அப்படிங்கிற பேரில் ஆல்ரெடி இந்த அமேஸ்ஃபிட் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா பிப் எஸ் அப்படிங்கிற பேரில் ஒரு ஸ்மார்ட் வாட்ச் லான்ச் பண்ணிட்டாங்க. இதோட விலை எப்படி பார்த்தீங்கன்னா 4999 ரூபாய்க்கு வித்துட்டு இருந்தாங்க. ப்ளூடூத் 5.0 வெர்ஷன் இருந்துச்சு. 200 mAh பேட்டரி கூட தான் இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி வசதிகள் இந்த அமேஸ்ஃபிட் பிப் எஸ்ல இருந்தது. இப்போ இந்த அமேஸ்ஃபிட் பிப் எஸ் லைட் அப்படிங்கிற ஸ்மார்ட் வாட்சை இந்தியாவில் அறிமுகப்படுத்த போறாங்க. இதுல 5 ATM வாட்டர் ரெசிஸ்டன்ட் இருக்கு. அதே மாதிரி 40 நாள் வரைக்கும் பேட்டரி லைஃப் இருக்கும் அப்படின்னு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வசதிகள் இப்போதைக்கு தெரியப்படுத்திருக்காங்க. ஸோ கூடிய அளவில் லான்ச்சிங்கில் முழுமையான விவரங்களும் அதோட விலையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். டெக் நியூஸில் கடைசி நம்ம பார்க்க போகிறது விண்டேஜ் கேம்ஸ். 80s 90s விண்டேஜ் கேம். ஸோ இதில் வந்து சூப்பர் மரியா ப்ரோஸ் இந்த கேம்ஸை வந்து ஏலத்துக்கு விட்டாங்க. ஏலத்துக்கு விடும் போது இந்த சூப்பர் மரியா ப்ரோஸ் மட்டும் $1,14,000 வந்து சேல் ஆயிருக்கு. இன்னொரு சின்ன சின்ன காப்பீஸ் எல்லாமே சேர்ந்து மொத்தம் $7 லட்சம் அமெரிக்க வந்து இந்த கேம்ஸ் வந்து சேல் ஆயிருக்கு சொல்லலாம். அதோட சேர்ந்து மைக் டைசனோட பஞ்ச் அவுட் அப்படிங்கிற ஒரு கேமும் கூட ஏலத்துக்கு விட்டுருக்காங்க. அதுவும் கிட்டத்தட்ட $50,500 வரைக்கும் சேலாக இருக்குது அப்படிங்கிற விவரங்களை தெரியப்படுத்திருக்காங்க. ஸோ 80s 90s கிட்டோட கேம்ஸை வந்து நீங்கள் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக இனி வரக்கூடிய நாட்களில் அதை புதுமைப்படுத்தி வெளியிடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. வாங்குறவங்க கண்டிப்பாக அதை வெளியிடுவாங்க, நம்பலாம். ஏன்னா நண்பர்களே, இந்த டெக் நியூஸ் வீடியோ ரொம்ப பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த டெக் நியூஸ் வீடியோ வரக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் கண்டிப்பாக ஏதாவது ஒரு வழியில் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். நீங்கள் வழக்கம் போல் உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். அப்படி என்னோட சேனல் பற்றி உங்களுடைய கருத்துக்களை ஒரு 2 வரி கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் நம்பருக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அதே போல் இந்த சேனலுக்கு நீங்கள் முதல் தடவை வந்தீங்கன்னா இந்த வீடியோக்கில் ஒரு அழகான சிவப்பு கலர் பட்டன் இருக்குது. அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணுங்கள், கவலையே இல்லை.